இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்துக்கு மூவர், சவத்துக்கு நால்வர், சகலத்துக்கும் ஐவர், சுவைக்கு அறுவர், ரிஷிகள் 7, பசுக்கள் 8, தானியங்கள் 9, பசி வந்தால் 10 பறக்கும் என்று உலக வழக்கின்படி இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது உள்ளம்பெருங்கோயில், ஊனுடம்பை ஆலயம், அல்லபிரானார்க்கு வாய் கோபுர வாசல், கள்ளப்புலனைந்தும் காணா மணி விளக்க, தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம், இடைகளை பின்களை சுழுமுனை ஆகிய 3 சுவாசமான காற்றை ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளன் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளனுக்கு கூற்றை உதைக்க குறியது வாமே என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார். உள்ளங்கோயில்னு பாடின அவரேதான். இடைகளை பின்களை சுழுமுனை ஆகிய 3 இந்த சுவாசமான காற்றை 21,600 மூச்சு விடுகிற இழுத்து. அப்படிப்பட்ட மூச்சு எப்பொழுது வேகமாக இயங்குகிறது என்றால் கோபப்படும் போது வேகமாக போகுது மூச்சு, ஓடும்போது மூச்சு இறக்குது. அதுபோல் இல்லறம் ஈடுபடும் போது கணவன் மனைவி இடத்திலே மூச்சு அதிகமாக வாங்குகிறது. இப்படியெல்லாம் அந்த மூச்சு காற்றை சேமிக்க 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 ஆயுள் விருத்தி அடையும். அப்படி ஆயுள் விருத்தி அடைந்தால் கூற்றுவன் என்ற யமனையே எட்டி உதைக்கலாம் என்று மூச்சு பயிற்சி என்ற பிராண யாமத்தை சொல்லி வைத்திருக்கிறார் திருமூலர் திருமந்திரத்தில். அப்படிப்பட்ட காற்று வீணாக ஆக்கி விடாமல், ஆனால் இந்த உலகத்தில் காற்று இன்றியமையாத ஒன்று. அந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது அழகான தத்துவங்கள் எல்லாம் இந்த நாட்டிலே உண்டு.